ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பீட்ரூட் கட்லெட். அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த கட்லெட்ஸ் ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸுக்காகவும் சாப்பிடலாம். நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துக்கிறேன். தோலை எடுத்ததும் நல்லா உதிர்த்து விட்டுக்கங்க. லைட்டான சின்ன சின்ன பீசஸாக அப்படியே உதிர்த்து விட்டுக்கங்க. இந்த உருளைக்கிழங்கு 1 கப் அளவுக்கு வந்துச்சு. நம்ம என்ன தான் பசங்களுக்கு பொரியல் பண்ணி கொடுத்தாலும் சில பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு துருவின பீட்ரூட், 1 கப்பு உதிர்த்து வச்ச உருளைக்கிழங்கு வேக வச்சது, சின்ன கப்பால் 1 கப்பு ரவா, அரை ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தழை, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, உப்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அகலமான பாத்திரத்தில் எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கங்க. உப்பு காரம் எல்லா இடத்துலையும் படர்ற மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு பால் தேவையோ அந்த சைஸுக்கு உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சுட்டு நம்ம கட்டமாகவும் அழகாக ஷேப் கொடுத்து செய்யலாம். அப்படி இல்லைன்னா வடை மாதிரி உள்ளங்கையில் வச்சு மறு கையால் அழுத்துனீங்கன்னா ஒரு ஷேப் கிடைக்கும். ரவுண்ட் ஷேப்லேயும் செய்யலாம். தோசைக்கல்லில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நான் கட்டமான ஷேப்பில் ஒரு அளவு செஞ்சுருக்கேன். அதை பாருங்கள், இந்த மாதிரி நான் செஞ்சு பொரிச்சிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் நான் உள்ளங்கையில் எப்படி வச்சு அழுத்துறேனோ அந்த மாதிரி அழுத்திக்கிட்டு உங்களுக்கு கையாலேயும் இந்த மாதிரி கட்டம் சைஸுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசை திருப்பியால் கூட 4 பக்கமும் அப்படியே ஈவனாக லெவல் படுத்துனீங்கன்னா கட்டமான ஒரு சைஸ் கிடைக்கும். அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தோசைக்கல்லில் எத்தனை கட்லெட் வைக்க முடியும் அத்தனை கட்லெட் வச்சுட்டு எண்ணெய் சுற்றிலும் ஊற்றி ஒரு பக்கம் சிவந்து வந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு சிவந்து வந்ததும் எடுத்துடலாம். நான் முதல்ல கட்லெட்டை வச்சுட்டு மூடி போட்டுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வெந்து வரும். பீட்ரூட்லாம் நம்ம துருவின உடனேயே அப்படியே வச்சிட்டோம். மசாலாலாம் அப்படியே பச்சையாக இருக்கும். அதனால் மூடி போட்டால் அந்த பச்சை வாசனைலாம் இருக்காது. ஒரு பக்கம் வெந்ததும் நான் திருப்பி போட்டுக்கிட்டேன். மறுபக்கம் வெந்ததும் எடுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லஞ்சுக்காக ரசம் செஞ்சுருந்தேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக தான் உருளைக்கிழங்கு பீட்ரூட் கட்லெட் செஞ்சுருந்தேன். ஆனால் செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு மேலே சாம்பார் வச்சு இந்த கட்லெட் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.